ஒன்லி சிவாஜி கணேசன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் இன்னைக்கு காலமாயிட்டாங்க. இந்த ஒரு செய்தியை கேட்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கோ அதை விட அதிகமாக தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத இயக்குனர்கள்ல மிக முக்கியமானவர் பாரதிராஜா அவர்கள். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நடிகர் திலகத்தை வச்சு முதல் மரியாதை அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுத்திருப்பாரு. அந்த படம் இன்னைக்கு வரைக்கும் நின்று பேசுது. அந்த படத்தை மாதிரியான ஒரு படம் தமிழ் சினிமாவில் இப்போ வரைக்கும் வெளிவரவே இல்லை. தமிழ் சினிமாவை ஒரு கட்டத்தில் மாற்றியமைத்த ஒரு பெருமை பாரதிராஜாவுக்கு கண்டிப்பாக உண்டு. அதனால தான் இப்போ இருக்கக்கூடிய நிறைய இயக்குனர்கள் பாரதிராஜா மேலே அவ்வளவு அன்பு மரியாதையும் வச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட பாரதிராஜா அவர்கள் காலையில் காலமாயிட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி கேட்ட உடனேயே என்னால் ரியாக்ட் பண்ணவே முடியல. ஸோ அதனால ஒரு சிவாஜி ரசிகர்கிட்ட இருந்து அவருக்காக இந்த ஒரு வீடியோ. முதல்ல பாரதிராஜா அவர்களுக்கு ஒரு ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவிச்சுக்கிறேன். பாரதிராஜா அவர்கள் நடிகர் திலகம் கூட 2 படங்கள்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனால் அதிகப்படியான மக்களுக்கு தெரிஞ்சது முதல் மரியாதை படம் மட்டும்தான். ஏன் முதல் மரியாதை அவ்வளவு சிறப்பு வாய்ந்த படம் அப்படின்னா, ஒரு காலத்தில் தமிழ் சினிமா 4 செவுத்துக்குள்ள மட்டும்தான் இருந்துச்சு. சினிமாவை வேற மாதிரியே எடுக்கலாம் அப்படின்றத அப்போ அந்த படம் மூலமா பாரதிராஜா அவர்கள் நிரூபிச்சாங்க. எப்படின்னா யதார்த்தமான கதைகளை, யதார்த்தமான மக்களோட வாழ்க்கைய படமா எடுத்தாரு. இந்த மாதிரி படங்கள்லாம் ஓடுமாடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க மத்தியில இந்த மாதிரி படமும் தாண்டா ஓடும் அப்படின்னு சொல்லி காட்டினவர் தான் பாரதிராஜா அவர்கள். அது மட்டும் இல்லாம ஒரு இயக்குனருக்கோ நடிகருக்கோ நேஷனல் அவார்டு கிடைக்கிறதுன்றது மிகப்பெரிய விஷயம். சில படங்கள்ல மட்டும்தான் கிடைக்கும். தான் இயக்கக்கூடிய திரைப்படங்கள் தொடர்ந்து நேஷனல் அவார்டு வாங்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது பாரதிராஜா அவர்களுடைய படங்கள் மட்டும்தான். அதுல முதல் மரியாதை படமுமே உண்டு. முதல் மரியாதை படம் மட்டும் இல்லாம பசும்பொன் அப்படின்னு சொல்லக்கூடிய படத்தையும் நடிகர் திலகத்துக்காக கொடுத்திருப்பாரு. அதுவும் மிகச்சிறந்த ஒரு படம். பாரதிராஜா ஒரு மேடையில ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, நான் இந்த அளவுக்கு தமிழ் பேசுறேன் அப்படின்னா அது நடிகர் திலகம் போட்ட பிச்சை தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஒரு மிகச்சிறந்த இயக்குனர், ஒரு இயக்குனர் இமயம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் நடிகர் திலகம் மேல எந்த அளவுக்கு மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்காருன்றத இந்த மேடை பேச்சு மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இயக்குனர் அப்படின்றத தாண்டி நல்ல மனுஷன் அப்படின்னு வந்து இவரை சொல்லலாம். ஆரோக்கியமாக தான் இருந்தார். சமீபத்தில் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போச்சு. ராதிகா வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோவில் அவருடைய உடல் ரொம்ப குறுகி போய் பேசக்கூட முடியாமல் தான் இருந்தார். அப்போ அந்த வீடியோ வரும்போது அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. பட் இன்னைக்கு அவர் காலமாயிட்டார் அப்படின்ற ஒரு செய்தி கேட்ட உடனேயே அதை விட பல மடங்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. திரைத்துறையில் பாரதிராஜா அவர்கள் பண்ணியிருக்கக்கூடிய சாதனை மிக அதிகம். எனவே அப்படிப்பட்ட ஒருத்தவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் பாரதிராஜா அவர்களுக்கு ஒரு சிவாஜி ரசிகர்களாக நீங்களும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிங்க. நம்மளால் முடிஞ்சது இந்த ஒரு காணொளி மூலமாக அவரை நிறைய மக்களுக்கு ஞாபகப்படுத்துவோம். ஓகே, இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஒன்லி சிவாஜி கணேசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.